தொல்காப்பியம் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் என்றும் மொழிகளுக்கெல்லாம் முதன்மையாய் இருப்பது என்று என் தாய் தமிழ் என்று என் தமிழன்னையை வணங்கி தொடங்குகிறேன். இரண்டடியில் உலகை இழந்தார் நம் திருவள்ளுவர். அது தமிழின் அவதாரம். யாரையாவது அறிய வேண்டுமா அகநானூறு, யாரையாவது புகழ வேண்டுமா புறநானூறு. காதிற்கு குண்டலமாய் குண்டலகேசியும் கழுத்திற்கு மணியாய் மணிமேகலையும் காலிற்கு சிலம்பாய் சிலப்பதிகாரமும் கையிற்கு வளையலாய் வளையாபதியும் குறுந்தொகையை குறிப்பிட முடியுமா? ராமாயணம் படித்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மகாபாரதம் கற்றால் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் எப்படி படிக்க வேண்டும் என்றால் உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். ஒரு பணக்காரன் முன் ஏழை எப்படி பணிந்து நிற்பது போல கற்றவர் முன் எப்படி படிக்க வேண்டும்? பணிந்து கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு. இன்றைக்கு தலை குனிந்து நீ படித்தால்